குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 1ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 12 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 1/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1/4/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும் பொழுது நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவதும் மிகவும் சிறப்பு. அதே போல் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வரணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் தயவுசெய்து அனுசரித்து போங்க, மனம் விட்டு பேசுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய அரவணைப்பும் பெறுவதற்கு, மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவதற்கு நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பாராத சில வாய்ப்புகள் வரும், தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழ ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனம். அதே போல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் கவனத்துடன் பதற்றம் இல்லாமல் செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபட வேண்டாம். புதிய வேலைகள் எதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேட வேண்டாம். இருக்கின்ற வேலைகளை உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதில் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் கனிவு வேண்டும் வாடிக்கையாளர் இடத்துல. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனவரவு மிக அதிகமாக இருக்கும். வங்கிகளுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை, குலதெய்வ கோயில் பிரார்த்தனை எல்லாமே இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு ஒற்றுமை எல்லாமே கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் தொடர்பான எண்ணங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இன்றைக்கி நடந்து முடியும். மேலும் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. மனதில் நீண்ட நாளாக கவலைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த கவலைகள் போகும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவிகளை ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். நீண்ட காலமாக செயல்படுத்த முடியாத திட்டங்கள் என்று செயல்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது உதவியை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி, அரசாங்க வழி சலுகை எல்லாமே இன்று கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிக்கனமாக செயல்படுத்திங்கன்னா சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். ஆடம்பர செலவுகளை தவிங்க. அதே போல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே நடைபெறும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவருடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர் எல்லாமே அதிகரிப்பாங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அனுசரித்து போகணும், பிள்ளைகளை அனுசரித்து போகணும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட தயவுசெய்து மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துலையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. வாய்ப்பு வரும் பொழுது தயவுசெய்து இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே வரும். அதே போல் தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு போகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாரிடமே மனம் விட்டு பேசுங்க. உற்றார்களுடைய ஆதரவு, வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கூட்டாளிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. தொழிலை விரும்புவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு நன்மை நிறைந்த நாள். எதிரிகள் விலகக்கூடிய நாள். எதிரிகளாக இருந்தாலும் விரும்பி வந்து உங்களோடு உறவாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்காது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவருடன் பேசும்போது கவனமாக இருக்கணும். தங்களுடைய பலகீனங்களை யாரிடமும் தயவுசெய்து சொல்லாதீங்க. தேவையில்லாத பேச்சை பேசாதீங்க. இருந்தாலும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க. தாய் வழி தந்தை வழி உறவு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உற்றார் உறவினர்கள் உதவி செய்வாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறந்த ஒரு அனுபவத்தை தரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வீடுகள் வாங்கும்பொழுது பத்திரங்களை கவனித்து பார்த்து வாங்குவது மிகவும் நல்லது. அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களில் வாக்குறுதி கொடுக்கறதுல மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறது கண்டிப்பாக கூடாது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குவது, புதிய முயற்சிகள் செய்வது எல்லாமே இன்றைக்கி தள்ளி போடுங்க. விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது தயவுசெய்து கவனம் தேவை. தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குங்க. தேவையான நேரத்தில் சாப்பிட்டு தேவையான அளவுக்கு உடல் ஓய்வு எடுத்துக்கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, நீண்ட நாளாக தனவரவில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பாக மாறும். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதே போல் நட்புகள் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகும். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. அதிக அளவில் நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, நீண்ட நாளாக திருமணம் வரான அமையலாம், திருமணம் வரான அமையும். புதிதாக தொழில் தொடங்க நினைச்சேன்னா கண்டிப்பாக தொடங்குவீங்க.
வெற்றிகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு, வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட சில பணிகள் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அதே போல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எனக்கு கிடைக்கும். மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி நிறைந்த, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் நீங்கள் வண்டி வாகனங்கள் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக போவது மிகவும் நல்லது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோரெல்லாம் நடத்துகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக துல்லியமாக பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளும். அனைத்து ராசினியர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு மிக சிறந்த நாளாக, ஒரு பொன்னான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.